Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, keni, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கிறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில, வெத்தலை, குட்கா, பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். ஏண்டா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே? அந்த மனுஷன் பாவம் ஒத்தையிலே கஷ்டப்படுறாரு. ஹெல்ப் பண்ணலாம்ல? வரேங்க. ஆமா, உன்னை பெற்றதுக்கு ஒரு எருமையை பெற்றிருக்கலாம். தானியாவது மிச்சமா இருக்கும். எப்படி எப்படி என்னைய பெற்றதுக்கு எருமையை பெற்றிருக்கலாமா? கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு பசங்கெல்லாம் நைக்கி ஷூவோட வரானுங்க. நைக்கின்னா என்னன்னு தெரியும்ல? 5000 ரூபாய். ஸ்கூலுக்கு வரதுக்கு பல்சர் பைக் வேற. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனா? அதெல்லாம் நான் எப்படி கண்டுக்காம போயிட்டு இருக்கேனோ அதே மாதிரி நீயும் இதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது லட்சுமி. உட்காந்து யோசிக்கணும். நீங்க ஒன்று செஞ்சா நாங்க ஒன்று செய்வோமா? இதுக்கு பேர் தான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. பட்ட
எல்லாத்துக்கும் தலையாட்ட வேண்டியது. மா இந்த ஆளுகிட்ட 100 ரூபாய் வாங்கிடுமா. எந்த ஆளுகிட்ட? அதான் புருஷன் கிட்ட. ஏண்டா அப்பான்னு ஒரு மரியாதை இல்ல? மா டைம் ஆயிடுச்சுமா, வாங்கி கொடுமா. சரி இப்போ உனக்கு எதுக்கு 100 ரூபாய் சொல்லு. ரோனி வீட்டுல குரூப் ஸ்டடி படிக்க விடுதா தருவாங்க, சோறுமா போடுவாங்க. ஏன் அவனுங்க இங்க வரும்போது நான் போடுறதில்ல? 100 ரூபாய்க்கு 1000 கேள்வி கேட்காத வாமா. ஏய் வரையிடா. யோ 1 ரூபா கொடு. நீங்க தான் 1 ரூபா கொடுக்கணும். சரி 2 ரூபா கொடு, 1 ரூபா தரேன். இதுக்கெல்லாம் போய் பிச்சை எடுக்கலாம். என்னங்க உங்க பையனுக்கு ஒரு 100 ரூபாய் பணம் வேணுமா? 100 ரூபாயா? உன் பையன் மேக்ஸ்ல என்னடி மார்க்கு? இப்ப எதுக்குங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல பீர் 100 ரூபா, பெப்பர் சிக்கன் 30 ரூபா, என்ட்ரன்ஸ் 10 ரூபா, இதுக்கே 40 ரூபா குறையுது. இவன்லாம் மேக்ஸ் என்னத்த படிச்சு? போங்க, அவன் வீட்டுல பாலே சரியா குடிக்கிறது இல்ல. அவனை போய் குடிக்கிறவன்லாம் எவன்டி பால் குடிப்பான்? ஏங்க அப்படியாங்க? என்ன நொப்படியாங்க? அவன் தலையில நல்ல மிளகா அரைச்சிட்டு அலையிறான். அவன்கிட்ட கேட்டா அவனே சொல்லுவானே. Daddy, I have to purchase for the project work pa. எனக்கு ஒரு 300 rupees வேணும் ப்ளீஸ். இங்கிலீஷ் வேற பேசுற? இல்லைன்னு சொல்ல முடியாது. ரிட்டன். ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வெயிட் பண்றாங்க. ஈவினிங் வரும்போது பஸ்ல வந்துடுவேன். பஸ்ல வேணாம், ஆட்டோலே வா. வெவ்வே டெல்லி. டேய் டெல்லி போயிட்டானா? ஷார்ப்பாக இருக்காங்க. ஏய் என்ன பத்தியாடி, அவள் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு இவன் காணாம போயிட்டான். இதெல்லாம் குரூப் சேர்ந்து படிக்கிற மூஞ்சியா? குரூப் சேர்ந்து குடிக்கிற மூஞ்சி. இந்தா இதை அவன் வந்தா கொடுத்துரு. ஏங்க அவன் என்ன பிச்சைக்காரனா? சில்லறையா கொடுக்குறீங்க? ஏன் உன் ஜெயினவனே கழட்டி கொடு, ஒரு வாரம் சந்தோஷமா இருப்பான். பார்த்து தூங்குறி. தம்பிய பார்க்கலாம். ஓய் அது ஒரு லூசு. வாடி. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? என்னது மானத்தை வாங்குறேன்னா? அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ரப்போஸ் பண்றேன். ப்ரப்போஸ் பண்றது தப்பா? ப்ரப்போஸ் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அக்காவோட ஃப்ரெண்டையே ப்ரப்போஸ் பண்ணப்ப அதான் தப்பு. அவ உன்னோட 3 வயசு பெரியவ. விண்ணே தாண்டி வருவாயா? கௌதம் மேனன் படம் 3 வாட்டி தியேட்டர்ல பார்த்தல, ஒன்னும் தப்பா தெரியல. அவளை டிக்கெட் எடுக்க அனுப்பாதன்னு சொன்னேன். இப்போ பாத்தியா? அவகிட்ட நீ செருப்படி வாங்குற வரைக்கும் திருந்த மாட்டேன். மொபைல் ஃபேமிலி பேக் அவட்ட கொடுத்துரு. ஃபேமிலி பேக்கா? எங்க ஃபேமிலிக்குள்ள பேசிக்கிட்டு? நீ வாங்குற சில்லறை காசுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் பப்ளிக்ல பேசி அசிங்கப்படுத்த கூடாது. போ போ போயிட்டே இரு. சத்தியமா சொல்ற, நீ திருந்தவே மாட்ட. வாடி. She's a chick, Cadillac, oh so beautiful, oh bountiful. I got a girl you love. ஹாய் மச்சான். ஆயா எவ்வளோ நான்டா ரோட்ல வெயிட் பண்றது? இந்த டப்பா சிப்பத்துறது இவ்வளோ நேரமா உனக்கு? டீசல் போடணும், காசு எடு. ஓகே. எவ்வளோ மச்சான் மைலேஜ் தருது? ஒத்திட்டு வண்டியில் ஏறா. ஏய் அர்ஜுன் எங்கடா? ஹலோ 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 திவ்யா, நான் அர்ஜுன் பேசுறேன். ஹலோ திவ்யா, நான் அர்ஜுன். என்னடா வீட்டுக்கு கால் பண்ணாதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ இன்னும் கிளம்பல? எங்க? இந்த வாட்டி கண்டிப்பா வரேன்னு சொன்னல.
நான் வரல. நீங்க பாய்ஸ் எல்லாம் தண்ணி அடிப்பீங்க. தண்ணிலாம் இல்ல, ஒன்லி பியர். பியர் தண்ணி இல்லையோ? அதெல்லாம் தலை 10 வருஷத்துக்கு முன்னாடி கூல் ட்ரிங்க்ஸ் ஆக்கிருச்சு. அப்பா விட மாட்டாங்க. ஆமா, எங்க அப்பாலாம் ஏடிஎம் கார்டு கொடுத்து வாழ்த்தி வழி நிப்பாங்களா? ஏதாவது பொய்யா சொல்லிட்டு வா. அப்பா கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன். அப்பா உண்மையா சொல்லிட்டு வா. Yeah. NaOH plus HCl gives NaCl plus என்னடா கடலையா? Hello? 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 All over good sound, bringing up and breaking up. Oh, how can I say? I cannot. Enjoy. Love everything, love everything. Minash. Hi. 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 Let me get you. I don't the way. Wherefore I belong the way. டோர் மூடி இருக்கு, உள்ள ஏதோ மேட்டர், போய் பார்த்துட்டு வரலாமா? அதையும் கட்டு. ஏய், இதுக்கு போய் பயந்துட்டு. This formula is very easy டி. என்னடா? என்ன இங்க வந்து படிப்பா? கருமண்டா. சீனியர் தம்மு பாக்கெட்டு எது எச்சியா இருக்கு. குட்ரா குட்ரா இந்தாடா நீடா. காட்டவே இல்லையே. எது காட்டா இல்லையா? கொஞ்சம் சுறுசுன்னு தான் இருக்கு. ஏய் குட்ரா குட்ரா, குப்பு குப்புன்னு ஏன் காசை கறியாக்கிட்டு நீடா. பயப்படாதீங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க. இந்த இருமல் உங்களை ஒன்றும் பண்ணாது. பழகுன பிறகு கடைசியாக ஒரு இருமல் வரும், அதை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு கால் ஃப்ரெண்ட் வேண்டும் மாட்டா. வாங்கடா காப்பி குடிச்சிட்டு போலாம். எது காப்பிடா? உங்க அப்பா கழுவி கழுவி ஊத்துவாரு, அதை வாங்கி நாங்களும் குடிச்சிட்டு போகணுமா? போட. எப்படிதான் இந்த அளவுலாம் இருக்கான்? போட. உட்கார மச்சான். என்னடா இவனுங்க எங்க உட்காந்துக்கிறானுங்க? எத்த பாக்குறதுனே தெரியலடா. ஏய் தள்ளுங்கடா தள்ளுங்கடா. டேய் என்னடா சாப்பிடுறீங்க? மைலோ போன்மிட்டா. ஐ நீட் பூஸ்ட். உனக்கு என்னடா ஹார்லிக்ஸா? யுவர் சாய்ஸ் ஆண்டி. இத்தனைலாம் கொடுக்க முடியாது, டீ தான். ஏதாவது கொடுங்க ஆண்டி. நான் பண்ணது பாப்பு. என்னம்மா ஜூஸ் தான் சாப்பிட்டீங்களா?
வந்துட்டானுங்களா? ஏண்டி ஒன்னதாண்டி என்னங்க இவங்களை ஏண்டி உள்ள விட்ட? ஏங்க வீட்டுக்கு வந்த பசங்களை ஏங்க இப்படி திட்டுறீங்க? எல்லாத்துக்கும் பிரியாணி போடுமா? போ போ. மச்சான் நீ சொன்னதாண்டா கரெக்ட். இந்த ஆள் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுடா. வாங்கடா போலாம். மச்சான் வேற விட்றா. இப்போ ஏன் டென்ஷன் ஆற? நம்ம அப்பா தானே. என்ன சொன்னாலும் கிளம்ப மாட்டானுங்க பொழுகுது. ஹலோ பண்ணிருக்காடி. எடுத்துக்கங்கடா. ஆண்டி அவங்களுக்கு தெரியலையா ஆண்டி? டேய் அவர் உங்களை திட்டுறதுல தப்பே இல்லடா. அடங்கவே மாட்டேனே. ஆமா இன்னைக்கு சண்டே ஆச்சே. இத்து போனவங்கலேருந்து செத்து போன வரைக்கும் ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சு தெளிவானுங்க. நீங்க எங்கேயும் போலியாடா? நைட் எல்லாம் படிச்சது டயர்டாக இருக்கு மச்சான். நைட்லாம் படித்தது அதான் கண்ணில் தெரியல. படிப்பு ஆசை வேற வருது. டேய் கிளம்பலாம்டா. அதான் காவலன் வந்துட்டார்ல. பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. நீங்க இன்னும் போவே இல்லையாடா? பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. இவனுக்கு எப்பவுமே இப்படிதான். என்கிட்ட பாய் சொல்லாம போவே மாட்டானுங்க. அவனுங்க உனக்காடி பாய் சொன்னானுங்க. கோச்சுக்காது மச்சான். அந்த அளவு தான் தெரியும்ல. விட்றா. சரி மச்சான். சரிடா பாலாம். பாய் 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 பாய். ஏய் அவங்கள அமிச்சிட்டோம்பா. முதல்ல நீ வெளியே போடா. போடா. வீட்டுக்குள்ளே ஒரு செக்யூரிட்டிக்கு போல் இருக்கேன். மச்சான் அதாம்மா. ஏய் ஏய் புறா. ஓது நம்ம கூட. ஓகேடா பாய். கிளம்பு கிளம்பு. ஏய் மாமா பாய் மச்சான். பாய். பாய் 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 மச்சான். நில்லு. அம்மா ஐயோ அடிக்காதீங்க. எதுக்கு போய் அடிக்கிறீங்க? ஐயோ பொள்ளையாடிவ உருப்பிடுவானா? இந்த வயசுல சிகரெட் பிடிக்கிறான். அப்பா அடிச்சது இப்போதான் அப்பா வலிக்குது. என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? ரூபா ஐடியா சரக்கு தேய்ச்சல ஏதாச்சு கிளம்பு. சரிங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி சரக்கு வருதான். சரக்கு இருக்க காசு கொடுக்கணும். அண்ணாச்சி கொடுத்துருவேன் அண்ணாச்சி. போ. நான் வேணா ட்ரை பண்ணவா? அங்கிளா ஜோலை யாரா நீ? இல்லை நீங்கள் திவ்யாவோட டேடி தானே? திவ்யா ஏன் போன்ல? ஆமா நீ ஏன் ஏன் ஒன்றே ட்ரை பண்ணுற? இல்லை ஃப்ரெண்டு அவங்க அப்பா அதான் ஒரு ஹெல்ப்பு. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதை நாங்கள் போய் சொல்லுவோம், உடனே இங்கே ஃபீல் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை அப்படியே டெவலப் பண்ணி அது இல்லை இருக்கிற பணம் நகை நட்டில் அடிச்சு ஒரு போயிருவீங்க. அப்படிலாம் இல்லை. அதாமல பாளைங்க இல்லை பாளைய
பொண்ணு இருந்தா அங்கிள். ஏப்பா இந்த ஸ்கூட்டர் தூக்கி போட்டு ஒரு கார் வாங்கினு தானே? நீ சம்பாரிச்சு கார் வாங்கு, பின்னாடி உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு வர்றேன். வெயிலா போன மூதேவி, உனக்கு போய் 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும் இதில்? போலா சொல்லிட்டேன் எனக்கு. ஏய், பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்டுங்க ஜாஸ்தியோ? ரேங்க் கட்ட வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். அவர் வந்துட்டாருப்பா. சாப்பாடு போட்டு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். சரி சரி. ஏங்க பசங்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசாதான் என்ன? 30 பவுன் போறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்ப 27 பவுன் போட்டானே உங்க அப்பன். முதல்ல அந்த 3 பவுனை போட சொல்லு. அதுக்கப்புறம் உங்க எல்லாத்திட்டையும் ஈன்னு இழிச்சு பேசிட்டு இருக்கேன். பா வந்துட்டா. ஒவ்வொரு நாள் துட்டுக்கு நான் பரவாயில்ல, எனக்கு தானே தெரியும். தாயே மேரி மதா, இதையும் முன்னாடி தான் வச்சிருக்கேன். இது வெளியே போக முடியாது தாயை பார்த்துக்கணும். தாயே மா குளிருதுமா. என்னடா உடம்பு கொல கொலன்னு. உங்க அப்பாவை பாரு, இந்த வயசுல கூட உடம்ப தேக்கு மாதிரி வச்சிருக்காரு. எது புது நிறமா இருந்தா தேக்கா உனக்கு? புது நேரமா? ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பா என்ன பொண்ணு பார்த்துட்டு போன பிறகு கட்னா இவரதான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நின்று ஃபைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் பெரிய அஜித் குமார், இவங்க ஒத்த காலில் நின்று ஃபைட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். பேச்சப்பாரு, தனியா ஊத்துமா. முன்னெல்லாம் குளிப்பாட்ட வந்த பாரு. பாரா இவங்க ஆலோசனா கோவத்தை. லக்ஷ்மி கோவத்தை பாரு. Radioactive disintegration, the nucleus which undergoes disintegration is called a parent nucleus, and that which remains after the disintegration is called a daughter nucleus. ஏன்டா இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறான்? ஓகே மச்சான், கிளம்புறேன். பாய். ஏய் அர்ஜுன், நீயும் வயசுக்கு வந்துட்டடா. ஹாய். என்னடா பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை. சொல்லு. அதெல்லாம் பாய்ஸ் மேட்டர். சொல்ல முடியுமா? என்னடா பாய்ஸ் மேட்டர்? இப்போ சொல்ல போறியா இல்லையா? வா. சாப்பா மேட்டர். இதெல்லாம் நாங்கள் நெட்டில் படிச்சிட்டோம்ல. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஏ அன்னைக்கு வீக்கெண்ட் பார்ட்டி கூட்டும் நீ வரலல்ல? அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுனா? பிடிக்காதுன்னா பிடிக்காது. அப்போ என்கிட்ட பேசுறது பிடிக்காதுனா? பேச மாட்டேன். நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அர்ஜுன், டேய் அர்ஜுன். வேணாம். எடுத்துக்கடா. வேணான்னு சொல்றேன்ல. காஃபிடா. சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு திமிரு ஏறி போச்சு. வரட்டும் உங்க அப்பா. அர்ஜுன் பா, இந்தா. ஏதாவது வாங்கணுமாப்பா? உனக்கு தான்ப்பா. உனக்கு சின்ன சின்ன தேவைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் நீ என்னையே எதிர்பார்த்துட்டு இருப்பியா? அதுதான்
எதுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறீங்க? கெட்டுருவாங்க. இந்த சொல்லு. லக்ஷ்மி. என்னடா அவ்வளோ பணமா? 100 ரூபா. அதாவது எல்கேஜிலேயே ஏடிஎம் கார்டோட தெரியுது. 100 ரூபாயை கொடுத்து பேச்சப்பாரு. பாபா. ஏன் அவனுக்கு 100 ரூபா கொடுத்தீங்க? பெரிய பையன் ஆட்டால அவனுக்கு என்ன ஏதாவது செலவு இருக்கா? இன்னைக்கு 100 ரூபா கொடுப்பீங்க, அவன் செலவு பண்ணுவான். நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ணுவான். அதுக்கப்புறம் 5000 ரூபா செலவு பண்ணுவான். எல்லாம் கொடுப்பீங்களா? ஏன் சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக யோசிக்கிறேன்? அவனோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நாம தான் கொடுக்கணும். இல்லைன்னா அவனே எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் வீட்லேயே அவனை திருடனாக்கலாமா? அம்மா என்ன சேலை இது? என்ன இல்லை, முன்னாடி எல்லாம் அந்த கத்திரிப்பூ கலரில் ஒன்று கட்டுவியே, அது ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கும். ஹலோ ஹலோ 2 ரிங் ஆகுது, எடுத்தா கட் ஆகுது. என்ன ஃபோனோ? ஹலோ ஹலோ. ஏலே போன இடத்த பேசல. ஏலே ஏறுமா. ஹலோ ஹலோ. ஏலே ஏறுமா பேசல. ஏலே போன இடத்த பேச மாட்டியா? அண்ணாச்சே ஒரு 2 லோடு இருமணுமே கிடைக்குமா? அட்ரஸ் சொல்லுங்க. சரி அடிக்கங்க. ஓஎஸ் கார்டு என்ன உன் பேரு? அர்ஜுன். அர்ஜுன். ஓகே ஓகே, முதல்ல துட்டு அனுப்பு. இவெல்லாம் நமக்கு வில்ல. ஒரு அட்ரஸ் சொல்லுதேன், துட்டை வாங்கிட்டு 2 லோடு அனுப்பிச்சுடு. சரிங்க நேச்சி, சொல்லுங்க நேச்சி. வேத நிலையம் 81/36 9வது அவனியு ஓஎஸ் கார்டு சென்னை 86. அண்ணாச்சி அது சிஎம் வீடு. என்ன சொல்லுதேன்? முத போன வயல ஏதோ புறம்போக்கு நாய் நம்ம கிட்டே விளையாடுது. என் கிட்டப்பட்ட அவன் சிக்கட்டும். ஃபுல் லோட லாரி டயர்ல வச்சு ஏற்றிப்படுறேன். சாரி மச்சான். எதுக்குடா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, உட்காரு. மச்சான், இந்த காலத்து பசங்கள்ட்ட வாயே கொடுக்க முடியாதுடா. நீ ஏன் கொடுக்குற? அது சரி. இந்தா. வேணாண்டா. என்னாச்சு? பையன் ஆரம்பிச்சிட்டான், அதான் விட்டுட்டேன். அவனை 2 தட்டு தட்டுவியா? நீ விட்டேன்னு சொல்ற. எங்கள் அப்பாவும் அப்படிதான் என்னை தட்டினாரு. வீம்பு தான் வந்துச்சு, விடணும்னு தோணல. தண்ணி ஊற்று. அதுவும் கரெக்டு தான். என்னம்மா ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. மாதம் மாதம் வந்து உன் புருஷனை கெடுக்கிறன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதம்மா. அவனை பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம், புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல். மாதம் ஃபுல்லாக அப்படியே ஓடிடும். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைண்ணா. நீங்கள் வந்துட்டு போனால் இவரும் சந்தோஷமாக தான் இருப்பார். சரி. என்னடா இது எங்க வீட்டு குழம்பு, இதை வச்சுட்டு உங்க வீட்டு குழம்பு கொடுங்க. ஏன்? எங்க அம்மா கையால சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதான் உங்களுக்கு ஒரு சேஞ்ச், எனக்கு ஒரு சேஞ்ச். சரிடா, பெரிய மனுஷா. இரு தரேன், 2 நிமிஷம் இரு. இந்த வீட்டு குழம்பு எப்படி இருக்க போதோ. சரக்கு பாண்டிச்சேரியா? இது எப்படி உனக்கு தெரியும்? இதை விட பெரிய பாட்டில் வச்சு எங்க அப்பா சரக்கு அடிப்பாரு. டேய், எதை சொல்ல வந்தாப்ல? போடா போ. போம்ல. அதான் சொன்னேன்ல, எதுக்கு வாய் கொடுக்குற? போன வாரம் அரவிந்தர் ஆசிரமத்தில் சுதாவை பார்த்தேன்.
ஏதாம எங்களே வாய் பார்க்க பேனா எதே பேனா கொண்டு வரல சார். சனியனே படிக்க வந்தியா சரைக்க வந்தியா பண்ணி முடி போடுற அதான் அப்போவே சொன்னேன் இந்த ஆள்கிட்ட டியூஷன் படிக்க வேணான்னு. கேட்டியா? கவலைப்படாத மாப்பிள்ள, அந்த ஆளோட பொண்ணு என் தங்கச்சி கூட தான் படிக்கா. அவள் சைக்கிள் டயர் காம்பஸில் கிழிச்சு கொடுத்தேன். இருக்கா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சார் என்னடா மை தீந்து போச்சு சார். முட்டி போடு சாணியன. சார் இப்போ உடஞ்சிடுச்சு சார். எல்லாம் சாணியன முட்டி போடுங்கடா. மாப்ள ஏய் பழைய ஞாபகமா? பள்ளிக்கூடமே பின்னால தான் சுத்திச்சு. ஆனால் அவளுக்கு ஒன்றை தான் பிடிச்சிருந்தது. அன்னைக்கு அவளாக தான் என்கிட்ட வந்து பேசினா. எனக்கு அடையாளமே தெரியல, ஆனால் உன்னை பற்றியே தான் கேட்டுட்டு இருந்தா. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட நீ அவளை பார்க்காத மச்சான். முடியெல்லாம் நரைச்சி முகமெல்லாம் சுருக்கம் விழுந்து என்னாலேயே பார்க்க முடியல. அந்த ரெட்டை ஜடை, மல்லிகைப்பூ, 16 வயசு, அதெல்லாம் பொக்கிஷமாப்ல. மனசுல இருந்து கலைஞ்சிடக்கூடாது. நீ கிளம்பு. ஏன் நீ வரலையா? நான் பின்னாடி வரேன், நீ கிளம்பு. ஏன்பா? நான் வந்து சொல்றேனே, கிளம்பு. என்னாச்சு? கேள்வியா கேட்டுட்டு இருக்காத, போ. நான் போயே, கிளம்பு. டேய் அர்ஜுன், என்னடா திமிரா? உங்க அப்பா பேசக்கூடாதுன்னா பேச மாட்டியா? நீ தானே கேட்ட. பெரிய இவன் மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போற. கையெடு, போ. ஸ்டாப் 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 ஸ்டாப், நிறுத்து. 2 குல்ஃபி கொடுங்க. நீ என் ஃப்ரெண்டு தானே? சொல்லு, நீ என் ஃப்ரெண்டு தானே? எனக்கு குல்ஃபி ஐஸ் பிடிக்கும்னு தெரியும்ல. ஒரு நாளாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா? கோவம் மட்டும் வருது. என்ன ஷாம்பு போடுற? ஏ ஆசமா இருக்கு. சீக்கா வண்டி அங்க நிறுத்துங்க சார். ஏய் எல்லாம் நிறுத்த கூடாதுங்க. சொல்றல, அங்க நிறுத்துங்க.
என்ன போனோம் எப்ப பாரு போன்ல பேசிட்டு இருப்பா. இவ்வளவு வீட்டுல போன் பில்லே அதிகமாகுது. உன் மகன் எத்தனை அப்படி படிக்கா? கேள்வி கேட்ட பதில் மட்டும் சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்காத. 12 பியா வை போனா. ஏமா 12 பி எங்க இருக்கு? அந்த பக்கம். ஏய் சொல்லு திவ்யா. திவ்யாவோட அப்பா மிஸ். இன்னைக்கு ஒரு அடி அவன் மேல விழுந்துச்சு, நான் போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்புறமா இல்ல கூத்தடிக்க அனுப்புறமாயா? ஹலோ, என்ன சொல்றீங்க? அடிக்காதீங்க, அடிக்கிறத நிறுத்துங்க, அடிக்கிறத நிறுத்துங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அவன் மேல நீங்க கை வைக்க கூடாது. இப்ப கை வைக்காம இழுத்துட்டு ஓண்ட பிறகு கை சொல்றியா? மிஸ்டர், இது ஸ்கூல், இங்க ஹார்ஸான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. எதை ஹார்ஸ்? எதை முளையிலே கிளியர் அதான் அப்புறம் பண்ணிட்டு இருக்க. தலியா போங்கடா தல. You come to my room. Others, continue your lessons. Don't worry, continue. Priya, go and take your class. ஏய் என்னப்பா, என்னடா இதெல்லாம்? எந்திரு. உங்க பையனால எங்க ஸ்கூலுக்கே அவமானம். அவனை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவமானமா? என்ன சார் இது? என்ன ஸ்கூலா போலீஸ் ஸ்டேஷனா? புள்ளிய ஒரு அக்யூஸ் மாதிரி நடத்திருக்கீங்க. நாங்க ஒன்றும் பண்ணலங்க, எல்லாம் அந்த பொண்ணோட அப்பா தான். என்னது? பொண்ணோட அப்பாவா? சம்மந்தப்பட்ட பொண்ணு இந்த ஸ்கூல்ல தானே இருக்கு. எடுத்து போட்டு நானும் அடிக்கட்டுமா? அந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுப்பங்க. முதல்ல உங்க பையனை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நீ யாரையா என் புள்ளைய சஸ்பெண்ட் பண்றதுக்கு? நான் இந்த ஸ்கூல்ல சஸ்பெண்ட் பண்ணிக்க போறேன். புள்ளைய அடிச்சு எல்லாரும் முன்னாடி நாளைக்கு எப்படி அவன் இந்த ஸ்கூல்ல வந்து படிக்க போறான்? எவனோ ஒருத்தன் கிளாஸ் ரூம்குள்ள வந்து அவன் அடிச்சிருக்கா, நீங்க வேடிக்கை பார்த்திருக்கீங்க. நீங்க எல்லாம் படிச்சு வாத்தியாரு. பிடிச்சிருக்கா? ஓகேப்பா. சரி வா போகலாம். ஸ்கூலில் நடந்த பிரச்சனை எதுவும் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், வருத்தப்படுவா. சரிப்பா. சாப்பிடு. சாப்பிடுப்பா.
உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது லவ்? சச்சா அதெல்லாம் இல்லைப்பா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அவ்வளோதான். நிச்சயமா? சரி வா போகலாம். இதை கேட்க தான் இங்கே கூட்டுங்களா? ஆமாப்பா. இதை அங்கேயே கேட்டுக்கலாமேப்பா. கேட்டிருக்கலாம். இந்த 1800 ரூபா எங்கள் பட்ஜெட்டுக்கு ஜாஸ்தி தான். ஆனால் அது இதை விட எவ்வளோ சீரியஸான விஷயம் நீ புரிஞ்சுக்கணும். வா போகலாம். திவ்யா, நான் மாவாட்ட போகிறேன். ஏய் ஏய் உட்காந்து ட்ரை பண்ணு. மெதுவாக ஆடு, காயின் மிளம். உட்காருடி, உட்கார். இந்த அம்மா அர்ஜென்ட்ல என்னன்னாச்சே? ஃபோன் இருந்ததுப்பா. ஃபோனில் யாரு? ஏதோ பொண்ணுமா. எங்க பொண்ணெல்லாம் பேசுதோம். பொண்ணு தானே பேசுது. ஏதோ பேசி பேசின மாதிரி அதிர்ச்சி ஆகிற. பேய் பிசாசெல்லாம் பேசினா பரவாயில்லைங்க, இவளுக்கு பேசினாதான் வயத்த கலக்குது. ஏய் உட்காந்தாடு. வேலை கிடக்கு. ஃபோன் தானடா வந்தது. ஹலோ, என்னடா பண்ற? சும்மாதான். என்ன ஃபோன்லாம் பண்ற? இல்லை, நைட்டெல்லாம் தூக்கம் வரல. எனக்கும் தான்.
ஏன்டா இப்படி? தெரியல. இது வரைக்கும் இப்படி இல்லையே. ஆனா இது நல்லா இருக்கு. எனக்கும் தான் கலர் கலரா புதுசா இருக்கு. ஒருவேளை லவ் வந்துருச்சோ? சி, அசிங்கமா பேசாதடா. சாரி. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? அதான் நீ சொன்னியே. எது? அதான் நீ சொன்னியே. எது? லவ். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். என்னங்க இது? செல்ஃபோன். ஏன் நம்ம வீட்டில் தான் ஃபோன் இருக்கே. என்ன பண்ணுறது? வீட்டில் ஃபோனை வச்சுக்கிட்டு உன் பையன் வெளியே நம்பர் கொடுக்குறான். நமக்கு இருக்கிற கஷ்டத்தில் இதெல்லாம் தேவையா? நம்ம கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியணுமா? இதெல்லாம் இந்த வயசில் வர சின்ன சின்ன ஆசை. நானும் இப்படி தான். எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் வேணும்னு கேட்டேன். அது என்னவோ தெரில, பெல்ட்டை தான் கழட்டினார். கஷ்டம் எல்லாம் நமக்கு என்ன புதுசா? நீ சமாளிக்க மாட்டேன். மா, என்ன? என்னம்மா இது புது செல்போன்? ஆமா, எனக்கு தான். எனக்கா? சிம் கார்டுலாம் இருக்குமா? ரீசார்ஜும் பண்ணியிருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் திவ்யா. ஏய் என்னடா? எங்க அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படா? இப்பதான் கையில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் கால் உனக்கு தான் பண்ணுறேன். நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், நீ பண்ணிட்ட. எதுக்கு? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீக்கெண்ட் பார்ட்டிக்கு நானும் வரேன். நிஜமாவா சொல்ற? நிஜமா. போய் சொல்வேன். பாவி, கெட்டு போயிட்ட நீ. எடுத்தது நீ. எது? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஓ, அது வேற செய்வியா? அதெல்லாம் ஓகே. முதல்ல எனக்கு ஒரு கிஸ் வேணும். பார்க்கலாம் நாளைக்கு முடிஞ்சா பார்ட்டியில. நோ நோ நோ, எனக்கு இப்ப வேணும். யாராவது பார்த்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, வெயிட் பண்ணு.
ஓகேவா ஓகேவா? ஏய் வெயிட் வெயிட். டேய் என்னடா பண்ற? உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன இவா? உன்னை நினைச்ச தலகாணிங்க. வெயிட் 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 வெயிட். ஓகே ஓகே. ப்ரோ கலவனை இப்போ காசு கொடுக்க மேம்படுத்திட்டானே. அப்பா அப்பா என்ன ரெக்கார்ட் எழுத மேக்னா வீட்டுக்கு போகணும். ஏன் இங்கே எழுதுனா எழுத்து வராதோ? இல்லை டவுட் இருந்தா டிஸ்கஸ் பண்ணி. டவுட்டு நம்பர் சொல்லு சொல்லு. 23 23 56 22 78. ஹலோ மேக்னாவா? மேக்னா தான் பேசுகிறேன். நான் திவ்யாவோட அப்பா பேசுகிறேன். அங்கிள் ரெக்கார்ட் எழுதணும். திவ்யா வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அவ இங்க வராளா இல்ல நாங்க அங்க வரட்டுமா? வருவா வருவா போ. பெரிய புத்திசாலியாமா கிராஸ் செக்லாம் பண்றாரு. அப்பா டக்கல ஏய் என்னாச்சு உனக்கு? ஐயோ முடியல. ஏன்பா இந்த 2 வீலர் வச்சிருக்க பசங்கெல்லாம் இது மாதிரி அப்ரெண்டிஸ் பொண்ணுங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்கணுமா? என்னடி யாரையுமே காணோம்? வேற இடத்துக்கு வந்துட்டோமா? இவ்வளோ இருட்டா இருக்கு. எல்லாரும் போயிட்டாங்களா? பேசுங்கடி. I'm so glad you came. Welcome home, my dear. Such a lovely gift, your presence. நைட்டு நிலா, ஸ்விம்மிங் பூல், பக்கத்தில் நீ. செம்ம ஃபீல் இல்லை? என்ன இது? கிஃப்ட். கிஃப்டா? ஓபன் பண்ணு. இது என்ன செடியா? என்னது உள்ள ஏதோ கருப்பு கருப்பா? மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? இப்போ சின்னதாக இருக்கு. இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டெய்லி தண்ணி ஊற்றி வள. இது பெருசானதும் இதில் லைட் வரும். என்னைக்கு இதில் லைட் வந்து இது பறக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நம்ம லவ் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு லைட் வந்தா நம்மளோ சக்ஸஸ் ஆகுமா? அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை இருந்தா நம்பு, இல்லாட்டி விடு. ஓகே ஓகே நம்புறேன்.
ஏய் சார் இங்க வாடா. ஏய் நக்கலா இல்ல சார். யோ இவனை பிடிச்சி உள்ள போடியா. என்னடா இது? சீனியர் சார். சீனியர்னா ஜூனியர்ஸ் எல்லாம் ஏமாத்தி தண்ணி தம்முன்னு வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு சார். போடா. சார் என் யூத்து சார். யூத்தா? அடிங். ஹாய் அங்கிள். அங்கிளா? தட்டிய குடியா? ஏ ஏ சார். என்னடா அங்கிள்? போலீஸ்காரனை பார்த்தா நக்கலா? கொன்னு போட்டுருவேன் ராஸ்கல். யார் வீடுடா இது? யார் வீடு? டோனி வீடு சார். யாரா இங்க டோனி? நான் தான் சார். உங்க அப்பா என்ன பண்றாரு? டாக்டர் சார். என்னடா சிரிக்கிறீங்க? சார் உங்கள் அப்பா செக்ஸ் டாக்டர் சார். அதான் நீங்க கூத்தடிக்கிற போட்டனா? ஏய் கல்டா கல்டா. யாரா இங்க திவ்யா? யாரா திவ்யா? சார். நீதான் திவ்யாவா? யார் பொண்ணு நீ? வேதநாயகம் பொண்ணு. கல்டா கல்டா. ஒட்டிட்டு நிக்கிற யார் பண்ணுமா நீ? வேதநாயகம். வேதநாயகனா என்ன பண்றாரு? பழைய இரும்பு கடை வச்சிருக்காரு. எம்ஜிஆர் நகர்ல வச்சிருக்காரு அவரா? யோ வேதநாயகம் பொண்ணாயா? அவன் பொண்ணெல்லாம் இங்க வருது. யோ ஏட்டு எல்லாரையும் வண்டியில ஏத்தியா? டேய் விடுங்கடா விடுங்கடா. டேய் விடுங்கடா. காலை விடுங்கடா. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் சார் ப்ளீஸ். ஸ்கூல் பசங்களா? எத்தனாவது வரை படிக்கிறீங்க? +2 படிக்கிறோம் சார். +2 பசங்களுக்கு இங்க என்னடா வேலை? ஏய் இனிமே யாராவது இங்க வருவீங்களா? சொல்லு. யாராவது வருவீங்களா? போங்க கலைஞ்சு கிளம்புங்க. அவுட். கிளம்பு. இனிமே இங்க பார்த்தேன் கொன்னு போட்டுருவேன். என்னடா லுக்கு? என்ன லுக்கு? ஓ ஐயா லத்திங்க ஐயா. ஐயா பசங்களை விட்டுறக்கூடாதுங்க ஐயா. என்னையா உன் பிரச்சனை? இந்த வயசுல அந்த காலத்தில் நம்ம இப்போ எங்க ஐயா இருந்தோம்? பிரதர் 1955 இதே வார்த்தை தான் ரங்காராவ் சிவாஜி கணேசனை பார்த்து சொன்னார். 70 எங்கள் அப்பா என்னை பார்த்து சொன்னார். இன்னைக்கு நீ சொல்கிற நாளைக்கு உன் புள்ள சொல்லுவான் பிரதர். இதெல்லாம் ஜென்ரேஷன் கேப் பிரதர். அனுபவிக்கிறானுங்க. இவனுங்களை எதாவது பண்ணணும்னா வயிற்றுச்சில் தான் பிரதர் பண்ணணும். 20 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்திருந்தா நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கூடு பண்ண வேணும் பிரதர். போங்க பிரதர் இப்போ வண்டியில் ஏறுங்க. இருந்தாலும் பிரதர் பல்லு இருக்காம பகோடா சாப்பிட்றான் பிரதர். சரக்கு அடிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஏறி தொலைங்க பிரதர், இல்லை விட்டு போயிடுவேன். சரிங்க சரிங்க. நீங்கள் எடுங்க பிரதர். பசங்களை மாத்துறாராமா. வண்டியை மாற்றுங்க பிரதர். சாரி திவ்யா. எதுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. திவ்யா. என்னடா ஒரே ரிங்கில் ஃபோன் எடுத்துட்ட? ஆமாம் சொல்லு. சும்மா தான், தூக்கம் வரல. நீ என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். என்ன? ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. வரேன். அர்ஜுன் ஏண்டா இவ்வளோ ஸ்பீடாக வர?
கரைஞ்சிரும்ல, அதான் ஸ்பீடு. டச் பண்ணிட்டடா. அது என்ன ஃப்ளேவர்? நல்லா இருக்கா? திவ்யா, உனக்கு கிஸ் பண்ணிக்கிட்டோமா? Bala paper, bala paper. என்னடா gift எல்லாம் கொடுக்குற? நாங்களும் தருவோம்ல. ஏய், என்னப்பா கவனிப்பே இல்லை? என்னடா? டேய் ஹலோ ஹலோ டேய் நல்லவனே திரும்புடா. இங்க என்னடா பண்ற? என்னாச்சா இந்த பக்கம்? எது இந்த பக்கமா? என்ன எங்களை பார்த்து ஒளிரியா நீயே? இந்தடா இங்க ஒளிடா. இங்க ஒளிஞ்சுக்கோ வா. நம்மள பத்தாடா ஒளிஞ்சா? ஆமாண்டா. நம்மள பத்தாடா ஒளிஞ்சா? ஆமாண்டா. நம்மள பத்தாடா ஒளிஞ்சா? டேய் இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒளிஞ்சான்ல மிளகா பச்சி வாங்கி தர சொல்லுங்க. இந்தப்பா என்னடா? ரூபா மச்சான். யா கூட. வா வா. எவ்வளோண்ணா? இதுக்கு உங்க முன்னாடியே அவட்ட பேசிருக்கலாம்டா. வாட் ஸ்கூலுக்கே வரல. ஏன் வரல வரல. தேங்க்ஸ் மச்சான் வரடா. ஓகே மச்சான் பாய்டா. அர்ஜுன் தேங்க்ஸ் டா. ஸ்கூல் பக்கம் அப்பப்போ வாடா. பார்சல் வாங்கிக்கலாமோ?
ஒரு 6 டஸ்கியூ 6 மாட்டை கட்டி கொடுங்க. அர்ஜுன் அர்ஜுன் இந்த குடி. இரும்புற இல்லை அதான். இந்த மாத்திரையை போட்டால் அட்லீஸ்ட் 2-3 நாளாவது ஸ்மோக் பண்ணக்கூடாது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவார் உங்க அப்பா? கொன்றுவாரா? கொல்ல சொல்லு. ஒரு நாள் ஃபுல்லா எங்க போன? என் கசின் குழந்தைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதான் ஃபேமிலியோட ஊருக்கு போயிட்டோம். சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஸ்கூலுக்கும் வரல, வீடும் பூட்டி இருக்கு. எவ்வளோ டென்ஷனா சரிமா? நாங்க மட்டும் அங்க சந்தோஷமா இருந்தோமா? நீ பையன் தைரியமா வீடேறி வந்துட்ட. நான் பொண்ணு, அதான் வீட்டுக்குள்ள லைட்டை போட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கேன். திவ்யா, Ding a ding dang ding. நீயும் என்ன நினைச்சிட்டு இருந்தியா? Dig a ding a ding ding dang ding. Violet paper, violet paper, violet paper. சரி, நீ கிளம்பு. அதுக்குள்ளவா? ஆமா, உங்க அப்பா கொண்டு வரல. நீ போல? நான் போய்க்கிறேன், நீ போ. பாய். டேய், வால் எப்படா இருக்கா உன் ஃபிகரு? எந்த ஆளு? அடிங், உன் அக்கா ஃப்ரெண்டுடா. ஹாய். ஹாய்.
காலையில இருந்தே உன்னதான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணிடுவோம். தனியா பேசணும். அரேஞ்ச் பண்றியா? கார்த்திக், all over good sound, bringing up and breaking up. Oh, how can I say? I cannot say. Meet Delhi. Hi, I'm Karthik from Mumbai. I've been project manager. Nice to meet you. அதுக்கே நேற்று தான் நெட்டில் பேசணும், இன்னைக்கு தான் நேரில் மீட் பண்ணோம். நிறைய பேசணும். எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறமா தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். ஸோ நீ தான் நம்பிக்கையான ஆளு. ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கூட. அப்படியா மச்சான் சொன்னா? அப்படிதான் மச்சான் சொன்னா. நீங்க எல்லாம் மருந்து குடிச்சு சாவலாம்டா. இந்தாடா. வேணாம் மச்சான். ஏன்டா? அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு? டாக்டரா? எங்க அப்பா. மச்சான் காயம் வெளியே தெரியாது மச்சான். என் வீட்டுக்கே வந்துட்டல. கீழே விழுந்துட்டேன். இனிமே இவன் மேல பண்ற ஒவ்வொரு அடிக்கும் இப்படிதான் பண்ணுவேன். மச்சான் தனியா மாட்டோம் மச்சான். ஏய் பிட்ரே சொல்றது கேளு பிட்ரே. மச்சான் சொல்றா மச்சான். வரா.
என்ன முறைக்கிற? இனிமேல் உனக்கு பள்ளிக்கூடம், ஃப்ரெண்டு, படிப்பு, மண்ணாங்கட்டி எதுவும் கிடையாது. வீட்டில் இருக்கிற இனிமே அவ வெளியில போனா தொலைச்சு வளர்க்கலாம் புள்ள. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? இப்படி அடி வாங்குறதுக்காகவா உன்னை ஆசையா வளர்த்த? நீ வாங்குற ஓர் அடிக்கு உடம்பெல்லாம் பதறதுடி. நான் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கும் அண்ணனுக்காகவும் தான். நீமா அவனை பார்க்க மாட்டேன், பேசப்பட்ட சொல்லி தொலைய வேண்டியது தானே. நான் தப்பு செஞ்சேன், எங்கள் அப்பா என்ன அடித்தார். உனக்கு உடம்பெல்லாம் பதறுது. எந்த தப்பும் செய்யாத அவனை ஸ்கூலில் அத்தனை பேர் முன்னாடி செருப்பால் அடித்தாரு. அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அவங்க அம்மாவுக்கு எப்படி பதறு இருக்கும்? அன்னைக்கு அது நடக்கலன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காது. போய் அவர்கிட்ட சொல்லு. திவ்யாங்க உங்க மேட்ரு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அவளை அடின்னு அடிச்சிட்டாரு. இனிமே அவ ஸ்கூலுக்கே வரமாட்டா. என்னங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாங்க. எது? நான் பிரச்சனை பண்றேனா? வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாண்டி. இவனுக்கெல்லாம் பண்ண வேண்டியதை பண்ணதான் சரியா வரும். இவன் ஒருத்தன் போன் எடுக்க மாட்டான். ஹலோ இன்ஸ்பெக்டர் மோகனா? வாடாங்க. நம்பர் சொல்றியா? டிஎன் ஐயா என்ன சார் எத்தனை வாட்டி ஊட்டாண்ட வந்துக்கறா இன்னும் புச்சா கேக்குறா. டிஎன் 10 BC 4433. ஏய் என்ன கண்ணு தெரியல? முன்ன பின்ன பொம்பளைங்க பார்த்தது இல்லையா? மூஞ்சா பாரு. பையனா உட்காருங்க. உட்காருங்க சார். இதை பாருங்க சார், அந்த பொண்ணோட அப்பா உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதனால தான் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். இனியும் அந்த பொண்ணை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எங்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்களும் உங்கள் பையனை எழுதி கொடுங்க, நான் விட்டுறேன். என்ன கேஸ்? பிக் பாக்கெட் கேஸுங்கய்யா. போடா. போடா 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 தூக்கி போடா புள்ள. ஏய் சார் இத எடுத்து விட வந்துட்ட. ஏய் டா போடு.
அடிச்சிடலாம். ஏய், பெரிய பொம்பளை போயிருக்கா நீ? இன்னொரு தடவை பொம்பளை பசங்களோட பார்த்தேன் போல. போங்க சார். ஏய், ஏன்டா இப்படி பண்ண? ஏய், முதல்ல போய் வண்ணி போட்டு குளிக்க வை. போ போ. உட்கார். உலகத்தில் யாருமே பண்ணாத தப்பு நீ பண்ணலை. அப்பா உன்னை தப்பாக நினைக்கல. மச்சான் பாத்துக்கலாம் ஒரு விஷயமா. ஏய் பண்ணக்குறா இவன் ஒருத்தன் வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாம. ஹலோ, திரும்ப அந்த பையன் வாசல் வந்து நிற்கிறாயா? இது லவ் மேட்ரு. இதுக்கு மேலே அடிச்சா பையன் செத்துருவான். பையன் மைனராக இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். நீங்களே பார்த்துங்க. நானே பார்த்துக்கிறேன். உனக்கு ஃபோன் பண்ணேன். இதுதான் அன்னைக்கே சொன்னேன். இன்னைக்கு வெட்டேன். நீ கேஸ் பார்த்துக்க. ஏய் விட்டு. ஏய் மெயின் ரோட்ல ஒரு வீட்டில் ஃபயர் அடிச்சுங்க.
தம்பி தம்பி நீதான் அந்த வீட்டுக்கு தீ வச்சியா? அவளை பார்த்து 2 நாள் ஆச்சு. வீட்டில் வச்சு பூட்டிட்டாங்க. அவள் வீடியாவது பார்க்கலனா வீடையும் தட்டி வச்சு மறைச்சிட்டாங்க. தெரியுமா தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு நாள் பார்க்காம இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அவளை பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு, வலிக்குது எனக்கு. பார்க்கணும் 2 நாள் ஆச்சு. முதல்ல இந்த பையனை சைக்காட்ரிஸ்ட் அனுப்புங்க. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் என் சேம்பருக்கு வாங்க. எல்லா விஷயத்தையும் சட்டத்தால் மட்டும் சரி பண்ண முடியுமான்னு தோணலை. ஒரு சில விஷயங்களை பொறுமையாகவும் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டியிருக்கு. அதனால தான் உங்கள் பையனை ரிமாண்ட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. சரி சார், வா. ஊசி தானே குத்தணும். குத்து நீரு குத்து. இது மென்டல் ஹாஸ்பிட்டல்ப்பா. இல்லைப்பா, உனக்கு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் ஜட்ஜு சொன்னதுக்காக. வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். காருப்பா. ஏய் உட்காரு. நான் என்ன மென்டலாப்பா? வாங்கப்பா போலாம். ஏய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஏய் தம்பி, ஏய் வாட் பாய் ஐட்டே தப்பிச்சு ஓடுது. பிடிங்க. மாசம் 300 ஓவா சம்பளம் வாங்குற வாத்தி பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு இதான் சொல்லி தெரியும். ஓ மகனை அனாவசியமா அங்கங்க பார்த்த இடத்துல போய் போட்டுருவேன். கையை நல்லா இழுத்து பிடிங்க. பாரு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டியா இந்த அநியாயம் பண்றீங்க பாட்டு. ஐயோ 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 என் பேத்தி மனசை கெடுத்து முடியாடா. நான் என்ன பண்ணுவேன் இங்க வாங்க. ஐயோ
ஒண்ணே கொல்லுடி. நான் என்னங்க பண்ணேன்? இல்ல, நீங்க கொல்லாம விட மாட்டடா. விட்டுடா, வேண்டாம்டா. நீ உயிரு. நீ எங்க உயிரோட இருந்தா நான் இங்க உயிரோட இருப்பேன். உயிரு. மாப்ள சங்கரபாண்டி கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். அவன் மட்டும் திரும்ப வந்தான், உன் மகன் எங்கேயாவது தெருவில் செத்து கிடப்பான். எவனோ ஒருத்தன் கையால் சாகிறத விட நானே அவனை கொண்டு போட்டுறேன். டேய் சேகர், ஏன்டா இப்படி பண்ற? இந்த காசை வச்சுக்கோ. நான் சொல்ற வரைக்கும் மாமா வீட்லயே இரு. போப்பா போப்பா. என்னடா மாப்ள? நான் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் என் பையனும் பண்ணுறான்டா. எனக்கு நடந்தது எல்லாமே என் பையனுக்கும் நடக்குதுடா. என்னடா சொல்கிற? நான் படித்து பெரிய வேலைக்கு போகணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டார். அப்போ அதெல்லாம் புரியல. ஆனால் நான் ரயில்வே ட்ராக்கில் ட்ராலி தள்ளிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்துக்காக சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது. பேங்க்கில் சேவிங்ஸும் இல்லை. நீயும் என் கூட தான் படித்த. ஆனால் இப்போ பேங்க் மேனேஜர், கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, ஃபேமிலிக்காக சேவிங்ஸ், இதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியலடா. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? பையன் சைக்கிள் கேட்டா வாங்கி கொடுத்தேன். கியர் வச்ச சைக்கிள் கேட்டா வாங்கி கொடுத்தேன். அடுத்து பைக் எங்கே கேட்டு போகிறான்னு பயந்து அவன் மூஞ்சியை பார்த்து சிரித்து பேசுறதையே நிறுத்திட்டேன். என் பையன் என்ன மாதிரி ஆயிடுவானோன்னு பயமாக இருக்கு. இந்த வயசில் இதெல்லாம் தப்பு, ஃப்யூச்சர் தான் முக்கியம்னு அவன்கிட்ட கண்டித்து பேசவும் முடியல. இந்த வயசில் எங்கள் அப்பா சொன்ன அட்வைஸ் எனக்கே பிடிக்கல. என் பிள்ளைக்கு மட்டும் எப்படிடா பிடிக்கும்? லைஃப்ல பணம் மட்டும்தான் முக்கியம்னு யாரா சொன்னா? உன்னை பார்த்து எத்தனை நாள் நான் பொறாமப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லையேன்னு எத்தனை நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? உன் நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காது மாப்ள. வா, ஒரு காஃபி சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் திவ்யாவை என்கிட்ட பேச வைங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். வலிக்குது, மனசெல்லாம் வலிக்குது. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா.
உங்கள் பொண்ணை ஒரு 10 நிமிஷம் என் பையனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என் பையனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் சார். ஏன் பொண்ண உன் பையனுக்கு நானே கூட்டு கொடுக்கணுமா? நீ அவனுக்கு அப்பாவா மாமாவாயா? போயா போயா போயா. டேய் வந்துட்டானுங்க வீடு வரைக்கும். பேச மாவசம் தப்பா போச்சு. விட வேண்டிய போயா. அவனுக்கு அடிச்சிருக்கணுமா? விட்டுக்கூடாது. பொம்மையிலே கை வைக்கிறானுங்க. அவங்க பொண்ணை பெற்றவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் பேச முடியும். திவ்யா வரல? வெளியே போதப்பா. டேய் சாப்பிட்டு போடா. ஏய் ரோட்டா பார்த்து போற மடியில வச்சு போற. எங்கேயாச்சும் போயிடலாம்ப்பா. என்னால முடியலப்பா. எங்க பார்த்தாலும் அவனே அவன் தான் வருது. எங்க போனாலும் அவதான்ப்பா தெரியுதா? நிஜமாவே நான் மென்டல் ஆயிடுவேன். என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுங்கப்பா. என்னால முடியலப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுங்கப்பா. ப்ளீஸ் பா, எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடுங்கப்பா. என்னால முடியலப்பா. எங்கேயாச்சும் போயிடலாம்ப்பா. எங்கேயாச்சும் போயிடலாம்ப்பா. எங்கேயாச்சும் போயிடலாம்ப்பா. ப்ளீஸ் பா, எனக்கு இது வேணாம்ப்பா.
இங்க இருக்கான்டா மச்சான். டேய் மச்சான். இப்போ ஏன்டா இங்க வந்தீங்க? இப்படி செட்டு சேர்ந்து தான் கெட்டு போறீங்க. அம்மா அப்பா பேச்சு எப்பாவது கேக்குறீங்களாடா? போங்கடா. ஏய் என்ன பேசுற நீ? ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உள்ள வாங்கப்பா. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன். வாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. உன் லவ் நிஜமானதுன்னு நீ நம்பினா, உன் லவ் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. இப்போ உங்க 2 பேருக்கும் லவ் பண்ற வயசும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிற மெச்சூரிட்டியும் இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் தகுதியான ஆளாக்கி ஒரு நாள் நான் அவனை கூட்டிட்டு வருவேன். அன்னைக்கு உனக்குள்ளேயும் அவனுக்குள்ளேயும் இதே லவ் இருந்துச்சுன்னா நான் உங்களை சேர்த்து வைப்பேன். உன் லவ் நிஜமானது இல்லைன்னா, உன் லவ் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ போ. போலாம்ப்பா. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டெய்லி தண்ணி ஊற்றி வளரும்.
இது பெருசானதும் இதில் லைட் வரும். என்னைக்கு இதில் லைட் வந்து இது பறக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு நம்ம லவ் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு லைட் வந்தா நம்மளோ சக்ஸஸ் ஆகுமா? அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை இருந்தா நம்பு, இல்லாட்டி விடு. ஓகே ஓகே நம்புறேன். This is what I'm all say, falling out of mind, confusing, ball diffusing, crackling, crackling, lashy, wishy, washy, bum bum bum, bum bum bum, boom, bum bum bum, yo. I like it quick, 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 try was to fall in love. There's all you feel is over you, baby, boo, bow, ah boo, I love you, lovely, lovely. ஒரு குழந்தை பிறக்குது, தவழுது, நடக்குது. ஒரு வயசுக்கு மேலே பசங்களுக்கு மீசை முளைக்குது. பொண்ணுங்க வயசுக்கு வர்றாங்க. இது எப்படி நேச்சரோ அதே மாதிரி தான் 16-17 வயசு வந்தால் காதல்ங்கிற உணர்வும் வரும். அதுவும் நேச்சர் தான். ஆனால் அது அவங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் பேரண்ட்ஸ் நாம் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். அதனால் அவங்கள கேர்ஃபுல்லாக நாம் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க நம்ம குழந்தைங்க.